இறை மக்களே, கடவுளின் குழந்தைகளே, காலை வணக்கம். தாத்தா தாத்தா தூங்கலையா? இல்லை சொல்லுவாங்களே, தூங்கிட்டு இப்போ காலையில் எழுந்துட்டேன். உங்களை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் எழுந்துட்டேன். என்னன்னாக்கா, உங்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லலான்னு பார்க்குறேன். ரகசியம்லாம் இல்லை, ஒரு விஷயத்தை சொல்லலான்னு பார்க்குறேன். பாருங்க, கடவுளை பற்றி சில வார்த்தைகளை சொல்லலான்னு பார்க்குறேன். ஏன் தாத்தா நீங்கள் கடவுளே பிடிச்சுன்னுக்கிறீங்க? பாவம் கடவுளே, அப்பாங்க அப்பா. இல்லை, அவர் பண்ண வேலையை தான் சொல்கிறேன். அவர் எப்பேற்பட்டவர்னு நான் சொல்கிறேன். நல்லவருக்கு நல்லவங்க, கெட்டவருக்கு கெட்டவங்கன்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம அப்பா கூட கொஞ்சம் கோபக்கார மனுஷனா? ஆமாம், கோபக்கார மனுஷன். எப்படி சொல்கிறீங்க தாத்தா? ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க அப்பாவேனாக்கா? அப்படி ஒன்றும் அவரை பற்றி அவருக்கு கோபம் வர மாதிரி நான் ஒன்றும் சொல்ல, நடந்ததை தான் சொல்கிறேன். பாருங்கள், முதல்ல கடவுள் ஆடாம் அண்ட் ஈவ், அதெல்லாம் தாத்தா ஆடாம், ஓகே, ஆதாம் ஏவாள், இவங்க 2 பேரையும் தான் முதல்ல படித்தார். நமக்கு தெரியும் இல்லை? அதுக்கு முன்னே அவருக்கு துணையாக இருக்கிறதுக்கு, அவருக்கு வேலைக்காரன் சொல்ல முடியாது, துணையாக இருக்கிறதுக்கு பல சம்மன்ஸுகளை படித்தார். அதில் முதல்ல படித்த ஒரு சம்மன்ஸுக்கு ரொம்ப செல்லத்தை கொடுத்தார். ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தார். ரொம்ப செல்லம் கொடுத்தாலும் எப்படி நம்ம பசங்களாம் வீட்டில் ரொம்ப செல்லம் கொடுத்தாக்கா ரொம்ப அட்டகாசப்படுறாங்க. அந்த மாதிரி அந்த சம்மன்ஸ் என்ன பண்ணிச்சு, சம்மன்ஸா, அதுக்கு என்ன பேர் தாத்தா? என் பேர் தான் அது கூட. உங்கள் பேரா? என்ன தாத்தா உங்கள் பேர்? என்ன உங்கள் பேர்? லூசிஃபேர். நான் லூயிஸ். அந்த சம்மன்ஸ் லூசிஃபேர்னு பேர் வச்சுக்கிறாரு. ரொம்ப செல்லமாக இருந்துச்சு. அது என்ன பண்ணலாக்கா, ரொம்ப அட்டகாசம் பண்ணும். அவர் சொல்கிற பேச்சு கேட்காது. அப்போ செல்லமாக வச்சுருந்தாரு, நல்லா இருந்தார் கடவுள் அப்பா. அது சொல்கிற பேச்சு கேட்கல. ரொம்ப கோபம் வந்துச்சு அவருக்கு. உனக்கு கொடுத்துக்கிற சுதந்திரத்தெல்லாம் நான் எடுத்துடுறேன். ரொம்ப அட்டகாசம் பண்ணுறேன். நீ உன்னை பேயா பண்ணிடுறேன், சைத்தான் நான் பண்ணிடுறேன், லூசிஃபேர். உன்னை பேயா பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த சம்மன்ஸை பேயா பண்ணிட்டார். ரொம்ப பேயா பண்ணிட்டு இருந்தால் கூட அது சில வாய்ப்புகளாக கொடுத்தாரு, சில சுதந்திரம் கொஞ்சம் கொடுத்துட்டாரு. அவர் எப்போ அந்த சம்மன் சார்ந்தவரை பேயா பண்ணிட்டாரோ அப்போ இதுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்துட்டாரு பாரு. அதை வச்சுக்கின்னு ரொம்ப அட்டகாசம் பண்ணுச்சு. யாருன்னா ஒருத்தர் நல்ல வேலை செய்தால் அது போய் நோடுறது, அதை செய்யக்கூடாது பண்ணுறது, தப்பாக பண்ணுற மாதிரி பண்ணி ரொம்ப அட்டகாசம் பண்ணிருந்துச்சு. கோவம் அவர் அந்த அந்த சம்மன்ஸு சொல்கிற பேச கேட்காது இருந்ததுனால அந்த சம்மன்ஸாகவே பேயாக பண்ணிட்டார். அப்போ அவர் கெட்டவர் தானே? கெட்டவர் இல்லை, நீதிமான். தப்பு செய்தவங்கள தண்டிச்சார்.
அப்புறம் அந்த பேய் என்ன பண்ணுச்சு, அஹ், பார்த்துட்டேன். சரி இது உனக்கு உனக்கு ட்ரபிள் தான் இருன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் இவர் வந்து என்ன பண்ணார், உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் கடவுள் படிச்சுட்டு இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அஹ், ஒரு 2 உருவத்தை பண்ணணும், 2 பேருக்கு பண்ணணும். இந்த சமஸ்த மாதிரி பண்ணக்கூடாது, வேறு மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணினாக்கா என்ன பண்ணுறது, என்ன ஸ்பெஷல் இருக்குதுனாக்கா, அப்புறம் அவர் வந்து மனுஷனாக மாதிரி இருந்தார். நம்ம வந்து நம்மள மாதிரியே ஒரு மனுஷனை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டாமை வந்து அவரை மாதிரி மனுஷனை மாதிரியாக பண்ணிட்டாரு. அப்புறம் அவர் வந்து அந்த மனுஷனை தனியாக விட்டுக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டப்படல. ஏன்னா நல்ல மனுஷன் வச்சுப்பாரு. சரி இதுக்கு வந்து ஒரு துணை யாராக இருக்கணும், ஒரு துணை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை படைத்தார். முதல்ல ஒரு பையனை படித்தார். அவனுக்கு வந்து ஆதாமின் பேர் வச்சார். ஒரு துணையாக அவருக்கு ஒரு பெண்ணை பண்ணிட்டு அதுக்கு ஏவாள் என்று பண்ணிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய தோட்டத்தை பண்ணார், ஒரு பெரிய கார்டனை பண்ணார். அதில் சந்தோஷம் விளையாடின்னு இருக்கோம், பார்க் சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் என்ன வேணும்னா அனுபவிங்க, ஆனால் உங்களுக்கு கூட ஒரு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், அந்த கண்டிஷன் பிரகாரம் நடக்கணும் சொல்லிட்டு பாருங்கள். இருக்கிறதெல்லாம் அனுபவிங்க, இருக்கிற பழத்தெல்லாம் சாப்பிடுங்க, இந்த இந்த பழத்தை இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டார். அப்புறம் இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, எல்லா பழத்தை சாப்பிட்டாங்க, கடவுள் கொடுத்தெல்லாம் அனுபவிச்சிருந்தாங்க. அப்போது இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்களா சொல்லிட்டு ஒரு பாம்பு மாதிரி ஆக்ட் பண்ணிச்சு. ஒரு பாம்பு மாதிரி தன்னை ஷேப்பை மாற்றிக்கிச்சு. அதுக்கிட்ட அப்படியே ன்ற மாதிரி அது வந்து ஒரு மரத்து மேலே ஏறிக்கிச்சு. அந்த ஆப்பிள் மரம் ஏதோ ஒரு பழம், ஆப்பிளாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏறிட்டு இந்த ஏவாளை கூப்பிடுச்சு. ஏவாள் கூப்பிடுச்சு. அந்த பேய் வந்து பாம்பு மாதிரி ஆக்ட் பண்ணிக்கின்னு ஏதோ ஒரு பாம்பு தான், பாம்பு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வந்து ஏவாள் இங்கே வா, என்ன என்ன கூப்பிட்றேன்னாக்கா, ஏய் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா, சொல்லு என்ன சொல்கிறேன் அப்படின்ச்சு. பாரு, அந்த கடவுளுக்காக நம்ம அப்பா அவர் ரொம்ப இட்ஸ் நாட் குட். பாரு, உலகத்துக்கெல்லாம் பண்ணிவிட்டு இந்த இந்த மரத்தில் பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னார் தான் உங்களுக்கு. ஆமாம், உங்களை ஏமாத்தாத அவர். நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டாக்கா நீங்கள் கடவுள் மாதிரி ஆகிடுவீங்க. நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டாக்கா கடவுள் மாதிரி ஆகிடுவீங்க. அதனால தான் அவர் இந்த பழத்தை சாப்பிட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிடுவோம், இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதுன்னு சொன்னார். ஏன்னு சொன்னார், நீங்களாம் கடவுள் மாதிரி ஆகிடுவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் சொன்னார், நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடுங்க. அவர் சாப்பிட வேணான்னு தானே சொன்னார், நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டாக்க நீங்கள் கடவுள் மாதிரி ஆகிடுவோங்க. அதுக்கு தான் அவர் ஜலஸ் பண்ணிக்கின்னு அவர் சாப்பிடாது சொன்னார். தான் சொல்லிட்டு அந்த பழத்தை புட்டு தான் சாப்பிட்டு அவங்க கூறுகாரில் பையன் ஆடாம் கூட ஆடாமை ஏமாற்றி
கொடு அவ்வளோ சாப்பிட்டா அப்போ 2 பேரும் அது நீங்கள் எல்லாத்துக்கும் அதிபதி ஆகிடுவீங்க. ஆனால் இது இந்த பெண்ணுக்கு ஆமாவா அதுக்கு சரி அப்படியா சமாச்சாரம் சொல்லிட்டு அதை பார்த்து வாங்கிட்டு அதை பார்த்து சாப்பிட்டுட்டு அவங்க கூட துணைக்கு கிட்ட அதை உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். கடவுளை இதை பார்த்து சாப்பிட்றது தானே சொன்னார். ஏன் சொன்னார்? அவருக்கு அவர் மாதிரி நம்ம ஆயிடுவோம் அந்த பார்த்து சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அதை பார்த்து சாப்பிடான்னு சொன்னார். தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கு சொல்லி கொடுத்துச்சு. நோய் நான் சாப்பிட மாட்டேன். உனக்கு அது கொஞ்சம் கூட முச்சல் சாப்பிட்டேன்னா வந்து பாவம் அவளுக்கு அந்த அந்த ஏவாள் மேலே ரொம்ப ஆசை, ரொம்ப அன்பு. அப்புறம் அப்படி இருக்கும்போது சரி அது சொல்கிற பேசிக்காக நான் சொல்கிறேன். அவரும் வாங்கி சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்ட உடனே சும்மா போகிறா கடவுளே, நீங்கள் 2 பேரும் டிஸ்ஒபீடியன்ட். நீங்கள் நான் சொல்கிற பேச்சை கேட்கல. யூ கெட் அவுட் ஃப்ரம் த கார்டன். ஐ ரெடியூஸ் எவ்ரி எல்லாத்தையும் அனுபவிக்கிறதால உங்களுக்கு கம்மி பண்ணுறேன். நான் சொல்கிற பேச்சை கேட்காத நீங்கள் பழம் சாப்பிட்டீங்களா? இல்லை சாமி, இல்லை அப்பா, இந்த பாம்பு தான் வந்து என்ன ஏமாற்றி குத்துச்சு. ஆமாம் குத்து. அப்புறம் சரி உங்களுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நான் கம்மி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ ஹாப்பியாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்படிலாம் இருக்குது உடம்பெல்லாம் வெறும் உடம்பாக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் ஷேம் ஆகணும். அது அது துணியெல்லாம் இல்லாமல் இருக்கிறது பார்த்தா உங்களுக்கே ஒரு பெஜாராக இருக்கணும். நீங்கள் எதனா துணி எடுத்து மாட்டிக்கணும். அப்படி இல்லைன்னா மாட்டிங்க உங்களுக்கு ஹாப்பியாக விட மாட்டேன்னு சொன்னோடனே இவங்க அப்புறம் நீங்கள் அப்புறம் அதுங்க என்ன பண்ணுறோம், இந்த இருக்கிற இலைங்கெல்லாம் எடுத்து உடம்பெல்லாம் மறைச்சிக்கின்னு அந்த ஹாப்பினஸ் வந்து கார்டன் விட்டு தொத்துனார் வெளியே. சாப்பிட்டா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தவங்க சந்தோஷம் ஆகிட்டாங்க. நீங்கள் இது உங்களுக்கு சாப்பாடெல்லாம் நீங்கள் முதல்ல ஃப்ரீயாக எடுத்து சாப்பிட்டீங்க இல்லையா? இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு மண்ணை நோண்டி அதில் விதை போட்டு அதில் செடி வர வச்சு நீங்கள் அது கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும். அப்புறம் நீ வந்து இருந்துச்சானே அவனை இது பண்ண சரி, நீ வந்து நீங்கள் உங்களுக்குன்ட்டு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக குழந்தை பிறக்கிறதெல்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் மரண வேலை கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்ட்டு அந்த பேய் கிட்ட அதுக்கு தண்டனை பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. சமன்ஸுக்கு பே பண்ணிட்டாரு. அதே மாதிரி இந்த மனுஷன் 2 பேரும் நீங்கள் ஹார்டாக ஒர்க் பண்ணி தான் நீங்கள் சாப்பிட்ணும் சில கண்டிஷன்லாம் பண்ணிவிட்டு அவர் மனுஷனை சந்தோஷமாக காலம் இருந்தவரை அதுக்கு ஒரு கஷ்டத்தில் தான் நீங்கள் வாழணும் சொல்லிட்டு மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்றாரு. பார்த்தீங்களா, கடவுள் நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். ஓகே, அவரை பற்றி நான் இன்னும் கூட இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இதோட போதும். அப்புறம் நானும் ஜாஸ்தியாக சொன்னால் கூட என் மேலே கூட அவருக்கு கோபம் வந்துடும். அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வணக்கம்.